அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து பொசிஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பொசிஷன் ட்ராக்கரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க 3 to 5 குழந்தைங்களுக்கு ஆஃப் ஐடியும் அப்பர் ஐடியும் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற ஏபி சுஸ்மிதான்னு இருக்கு இல்லைங்களா, ஏடபிள்யூசி ஏபி சுஸ்மிதா, இந்த குழந்தைய வந்து நான் டச் பண்ணுறேன். இப்போ இந்த பேர் பக்கத்தில் நம்ம டச் பண்ணமாக்க இந்த மாதிரி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், நேம் இன் லோக்கல் லாங்குவேஜ், அதில் வந்து குழந்தையோட பேர் இருக்குது. அடுத்தது மதர் பேர் இருக்குது, ஏஜு, அந்த குழந்தை மேலா ஃபீமேலா ஜெண்டர் இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஆஃபா ஐடி, அது வந்து டேஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணலை. அடுத்தது வந்து ஆஃபா அட்ரஸும் அங்கே இல்லை. அடுத்தது அஃபர் ஐடி, அதுவும் வந்து நாட் அவைலபிள்னு இருக்குது. இப்போ இது வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த அம்புக்குறியை கொடுத்துருங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த பேர் டச் பண்ணி அதை பார்க்கணும். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, இப்போ இந்த குழந்தை பேர் இருக்கு இல்லைங்களா, அது இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த 3 புள்ளி டச் பண்ணோமா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆட் க்ரோத் வந்து நியூட்ரிஷனல் டீட்டெயில்ஸ் க்ரோத் மானிட்டரிங், அதில் அப்படியே பாருங்கள் 3ஆவதாக இருக்குது 4ஆவதாக இருக்குது பாருங்கள், க்ரியேட் ஆஃபாக அது இருக்குது இல்லைங்களா, இதை டச் பண்ணவும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணோமா, அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஓடிபி கேட்க தேவையில்லை. ரெண்டாவது ஆதார் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கொடுத்தமாக்க அவங்க ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வாங்கி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஓடிபி வாங்காத எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், அந்த குழந்தையோட ஆதார் நம்பர் மேலே இருக்குது, குழந்தையோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, குழந்தை மேலா ஃபீமேலான்னு இருக்குது. இங்கே கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில், அதை வந்து டச் பண்ணிடுங்க, அது டிக் ஆகிடும். அடுத்தது வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ வெரிஃபை கொடுத்ததுமே அவங்களுக்கு வந்து ஆஃபாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த ஆஃப் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த நம்பர் பாருங்கள் இங்கே கீழே இருக்குது. இப்போ டன் கொடுத்துடணும். இப்போ அந்த குழந்தைய டச் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் நம்பர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 to 5ல் ஃபஸ்ட்டு ஏடபிள்யூசி சுஸ்மிதான்னு இருக்குது பாருங்கள் இந்த பேர். இப்போ அந்த பேருக்கு நேராக டச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நேம் இன் லோக்கல் லாங்குவேஜ், குழந்தையோட பேர் இருக்குது, மதர் நேம் இருக்குது, ஏஜ், ஜெண்டர் இருக்குது. ஆஃப் ஐடி வந்து முன்னே வந்து இந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு, ஆஃப் ஐடி ஆஃப் அட்ரஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த ஆஃப் ஐடியும் அட்ரஸும் நமக்கு வந்து வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், அதுக்கு கீழே ஆஃப் அட்ரஸ்க்கு கீழே பாருங்கள் அப்பர் ஐடி இருக்கு இல்லைங்களா, நாட் அவைலபிள்னு இருக்குது. இப்போ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சைல்டு ஆதார் இருக்குது இல்லைங்களா, அந்த சைல்டு ஆதார் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் குழந்தைக்கு வந்து ஆதார் இல்லை, அப்பா ஆதார், அம்மா ஆதார், கார்டியன் ஆதார் போட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த அஃபர் ஐடி க்ரியேட் பண்ண முடியாது. குழந்தைக்கு ஆதார் இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் அஃபர் ஐடி க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆஃபர் க்ரியேட் பண்ண இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள் அஃபர் ஐடின்னு இருக்குது, க்ரியேட் அஃபர் ஐடின்னு இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணோம். டச் பண்ணோமா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து குழந்தையோட பேர், ஆதார் நம்பர், குழந்தையோட ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, குழந்தை ஆனா பெண்ணா ஜெண்டர் இருக்குது, அவங்களுக்கு நம்ம எந்த மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு ரெட் கலர் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸ் டச் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். அடுத்தது அப்படியே இங்கே வாங்க, ரிலேஷன்ஷிப் வித் சைல்டு, அந்த குழந்தையோட ரிலேஷன்ஷிப் உறவு முறை யாருன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த அம்புக்குறியை தொட்டிங்கனாக்க இங்கே வந்து மதர், ஃபாதர், கார்டியன் இருக்குது. இப்போ நம்ம இதில் யாரை டச் பண்ணுறோமோ அவங்களோட ஆதார் நம்பர் வந்து இங்கே போடணும். இப்போ நான் வந்து மதர் டச் பண்ணுறேன். மதர் டச் பண்ணோமா அவங்களோட பேர் நமக்கு வந்துடுது. நம்ம ஏற்கனவே அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறதுனால அவங்க அம்மாவை மதர் டச் பண்ணோமா அவங்க அம்மா பேர் வந்துடுது. இதே ஃபாதர் டச் பண்ணோமா பாருங்கள், ஃபாதர் டச் பண்ணோமா அவங்களோட அப்பா பேர் நமக்கு வந்துடுது. இப்போ வந்து நான் மதர் தான் கொடுக்க போகிறேன். மதர் டச் பண்ணி அடுத்தது இங்கே பாருங்கள் மதர் பிரியதர்ஷினின்னு இருக்குது. அடுத்தது வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து அந்த குழந்தையோட அம்மாவோட ஆதார் நம்பர் வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணணும். இப்போ அந்த குழந்தையோட அம்மாவோட ஆதார் நம்பர் நான் போட்டுக்கிறேன். இப்போ ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் ஒரு லைன் வந்துடும், போகாது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவங்கக்கிட்ட எதுவுமே ஓடிபி கேட்க தேவையில்ல, அவங்கக்கிட்ட நம்ம வந்து எதுவுமே கேட்க தேவையில்ல. அவங்களோட ஆதார் நம்பர் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கும். அவங்க அம்மாவோட ஆதார் நம்பர் போட்டோமா
நமக்கு போதும். அம்மாவோட ஆதார் நம்பர் இல்லைனா அப்பாவோடது அல்லது கார்டியனோட நம்பர் நம்ம போட்டுக்கணும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து அஃபர் ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ டன் கொடுத்துடலாம். இப்போ அந்த குழந்தையை டச் பண்ணி பார்க்கலாம். முன்னே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆஃப் ஐடியும் இல்லாமல் இருந்தது, அஃபர் ஐடியும் இல்லாமல் இருந்தது. இப்போ ரெண்டுமே இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற ஏடபிள்யூ சுஸ்மிதா கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த நேம் இன் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, குழந்தையோட பேர் இருக்குது, அம்மா பேர் இருக்குது, ஏஜ் இருக்குது, குழந்தை ஆனா பெண்ணான்னு இருக்குது, அடுத்தது ஆஃப் ஐடி இருக்குது. ஆஃப் ஐடி வந்து முன்னே வந்து இல்லை, இப்போ ஆஃப் ஐடி இருக்குது, ஆஃப் அட்ரஸ் இருக்குது, அடுத்தது அஃபர் ஐடி. இது எல்லாமே வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம அஃபர் ஐடி வந்து குழந்தைக்கு ஆதார் இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் ஆஃப் ஐடி வந்து குழந்தைக்கு ஆதார் இல்லைனாலும் நம்ம வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தைக்கு ஆதார் இருக்கிற குழந்தைக்கு ஆஃப் ஐடியும் அஃபர் ஐடியும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து குழந்தைக்கு ஆதார் இல்லை, அம்மாவதோ அப்பாவதோ போட்டு நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். அந்த குழந்தைக்கு ஆஃப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேக் வந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு குழந்தைக்கு வந்து ஆதார் வெரிஃபை பண்ணாமல் இருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு குழந்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த குழந்தை பாருங்கள், இளையா. இந்த குழந்தைக்கு வந்து ஆதார் இல்லை. இப்போ இந்த குழந்தையை டச் பண்ணலாம். பாருங்கள், இந்த குழந்தைக்கும் வந்து ஆஃப் ஐடியும் அஃபர் ஐடியும் இன்னும் க்ரியேட் பண்ணலை. நம்ம இந்த குழந்தைக்கு வந்து அஃபர் ஐடி க்ரியேட் பண்ண முடியாது, ஆஃபாக மட்டும்தான் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இளையான்னு இருக்குது, ஃபோன் நம்பர், மதர் ஆதார் தான் நம்ம இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கோம், சைல்டு ஆதார் நம்ம இன்னும் பண்ணலை. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஆஃப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேக் வந்துடலாம். இப்போ அந்த இளையான்ற குழந்தைக்கு நேராக 3 புள்ளி இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 புள்ளியை தொட்டுட்டு இங்கே க்ரியேட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, இதை டச் பண்ணோம். இங்கே பாருங்கள், இதிலே வந்து அந்த அஃபர் ஐடி பாருங்கள் கைடாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ஆதார் இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம இந்த அஃபர் ஐடி பண்ண முடியும், இல்லாத குழந்தைக்கு பண்ண முடியாது, அதே கைடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஃபாக பண்ண போகிறோம். ஆஃப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். குழந்தைக்கு ஆதார் இருக்கிற குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு வராது. ஆதார் இல்லாத குழந்தைங்களுக்கு அம்மாவது அப்பாவது போட்டு நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து சைல்டு ஆதார் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட சைல்டு ஆதார் வந்து இன்னும் எடுக்கலை. அடுத்தது வந்து 2வதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கண்டினியூன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த அம்புக்குறி கொடுத்தோமா இந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபாக க்ரியேட் பண்ணோன்னா ப்ரொசீட் கொடுத்துடலாம், வேணானாக்கா கோ பேக் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ நான் வந்து இவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறேன், அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற க்ரியேட் ஆஃபா இதை டச் பண்ணணுங்க. இதை டச் பண்ணாமல் நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை மறுபடியும் இந்த அம்புக்குறியை டச் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம அந்த குழந்தைக்கு யாரோட ஆதார் போட்டு பதிவு பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். குழந்தையோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், குழந்தை ஆனா பெண்ணா, அடுத்தது ஆதார் நம்பர், அந்த ஆதார் நம்பர் வந்து மதரோடது, நேம் ஆஃப் மதர்னு காமிக்குது பாருங்கள், இது எல்லாமே காமிக்கும். நம்ம எந்த டீட்டெயில் வந்து இப்போ நம்ம குழந்தைக்கு எடுக்கணும், ஆஃபாக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம பண்ணதுமே இங்கே பாருங்கள், இங்கே ஆஃபா நம்பர் குழந்தைக்கு வந்துருச்சு, ஆஃபா நம்பரும் வந்துருச்சு, ஆஃபா அட்ரஸும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை டச் பண்ணோமா டிக் ஆகிடும். இப்போ வெரிஃபை கொடுத்துடணும். இது சரியாக டிக் ஆகலை, இன்னொரு டைம் டிக் பண்ணிக்கலாம். இப்போ டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆஃப் ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ டன் கொடுத்துடலாம். இப்போ வந்து இளையான்ற குழந்தைக்கு வந்து ஆஃபாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து அவங்க பேரில் காமிக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இளையான்ற பேர் இருக்குது, இதை டச் பண்ணிக்கலாம், பேர் பக்கத்தில் டச் பண்ணுங்கள். பாருங்கள், முன்னே வந்து ஆஃப் ஐடி ஆஃப் அட்ரஸ் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு ஆஃப் ஐடியும் ஆஃப் அட்ரஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. அஃபர் ஐடி வந்து நம்ம பண்ண முடியாது, குழந்தைக்கு ஆதார் எடுத்த பிறகு தான் நம்ம அஃபர் ஐடி க்ரியேட் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைக்குமே ஆஃப் ஐடியும் அஃபர் ஐடியும் நம்ம வந்து பண்ணலாம். நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்கள். நன்றி.